சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே முட்புதலில் வீசப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையை ஆட்டோ ஓட்டுநர் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தார். பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே ஜமாலயா சாலையில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ள முரளி என்பவர் இரவில் இயற்கை உபாதைக்காக மேம்பாலம் ஓரமாக சென்றபொழுது பூனை கத்துவது போன்ற சத்தம் கேட்டுள்ளது. பின்னர் தனது செல்போன் வெளிச்சத்தை கொண்டு பார்த்தபொழுது குப்புற கவிழ்ந்த நிலையில் பச்சிளம் பெண் குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து தனது நண்பர்களை அழைத்து வந்து முட்புதரில் கிடந்த 3 மாத குழந்தையை மீட்டு பெரம்பூர் ரயில்வே காவலர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இது தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் வருகின்றனர். காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை மருத்துவ பரிசோதனைக்கு பின் குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது கூட ஒரு பேக், அது கூட ஒரு 4 துணி, ஒரு டிஃபன், குழந்தை பால் ஊற்றி போயிட்டு பாத்ரூம் உட்காந்துருந்தேன். சரி உட்காந்துக்கிறப்போ ஏதோ பூனை கத்துற சவுண்டு மாரி கேட்டுது. பூனையா குழந்தையான்னு எனக்கு வித்தியாசம் தெரியாது. சவுண்டில் நான் பயந்துட்டேன். போய் பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா கீழே குழந்தை பத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. எனக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை. தூக்குறப்போ ஒரு குழந்தை மேலே கொசு, அந்த துணியே ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது. ரொம்ப இதுவாக இருந்தது குழந்தை பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல போய் போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இடத்த எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. அந்த இடத்துல போய் அந்த குழந்தைய போட்டுக்கிறீங்க. அங்கே பாம்பு இருக்குது, தேள் இருக்குது, கண்ணுக்கு நம்ம புலப்படாத எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. ஒரு இது கடிச்சா கூட குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தாகிட்டு இருக்கும். பிஞ்சு உயிரை ஏன் எத்தனை பேர் அங்கே போடுறாங்க? அதுதான் ஒன்றும் முடியல சார். ரொம்ப டவுனில் குழந்தை வந்து குப்புற படுத்துன்னு பெறல முடியாத அளவுக்கு துணியில் சுற்றி குழந்தை உடம்பு ஃபுல்லாகவே இந்த கொசு விசெல்லாம் வச்சுக்கின்னு ரொம்ப ரொம்ப அழுவை. அந்த குழந்தையால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கத்துது. குழந்தை நல்லா அழகாக கலராக இருந்தது. பெற்றவங்களுக்கு எப்படி தான் இந்த மாதிரி மனசு வருது தெரில தூக்கி போட்டு போகிறதுக்கு. இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இருப்பு பாதை காவல் நிலையத்தில் எடுத்துன்னு போயிட்டு குழந்தைய ஒப்படைச்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.